கண்டித்து இன்று தக்கோல பேராட்சி நடைபெற்ற மன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்கிறோம். தக்கோலத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டம், பேரூராட்சி கூட்டம் புறக்கணிப்பு விவகாரம் பரபரப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் பேரூராட்சியில் பரபரப்பு நிலவியது. அதிமுக வார்டுகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக கூறி 7 பேரூராட்சி கவுன்சிலர்கள் இன்றைய கூட்டத்தை புறக்கணித்தனர். கூட்டம் துவங்குவதற்கு முன்பே நடத்தி முடித்ததாக அதிமுக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு எழுப்பினர். பின்னர் செயல் அலுவலர் லோகநாதனை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்தனர். திமுக நிர்வாகி போல செயல் அலுவலர் நடந்து கொள்கிறார் என ஆவேசம் தெரிவித்த அதிமுக கவுன்சிலர்களின் போராட்டம் அங்கு கடும் பரபரப்பை ஏற்படுத்தியது. செய்தியாளர் மகேஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் தக்கோலம் பேராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டு தாழ்த்தப்பட்ட மக்களால் ஒதுக்கப்பட்ட வார்டு 15வது வார்டு மெம்பர் ஆகிய முருகன் பேட்டி. இந்த பேட்டி என்னன்னா, அந்த தக்கோலம் பேராட்சி மன்றத்தில் அதிமுக வார்டு சேர்ந்த 7 பேர் இருக்கோம். நாங்கள் 7 பேர் உறுப்பினர் இருக்கோம். இன்று கூட்டம் 10 மணிக்கு நடக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் 10 மணிக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஆனால் அதுக்கிடையில் 10 5 பேர் மீட்டிங் முடிச்சுன்னு சொல்கிறாங்க. அது நாங்கள் மக்களுடைய குறைய சொல்கிறதுக்கு தான் உள்ளே வரணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவங்களுடைய ஆதரவாளர்களை கூப்பிட்டு அவங்க கட்சி பெரும்புகளை கூப்பிட்டு வந்துட்டு இது மாதிரி அதிமுக வாழ்க்கை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் சொல்லிட்டு அவங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. இது தவறான போக்கு. இதை கண்டிப்பாக செயலாளர்கள் கேட்டால் இதுக்கு நான் சப்ஜெக்ட் தான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இதை தலைவர் தான் நீங்கள் கேள்வி கேட்கணுங்க. அப்போ நீங்கள் உடனே தடவை வராதிங்க நாங்கள் கேட்குறோம். அவருக்கு அதிகாரி மாதிரி செயல்படல. அவர் திமுக செக்ரட்டரி மாதிரி செயல்படுறாரு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். முறையாக டெண்டர் கொடுத்து கிடையாது. அந்த டெண்டரை பற்றி இது எந்தெந்த இடத்துக்கு டெண்டர் கொடுக்குறீங்க முறையாக நாங்கள் கேள்வி கேட்டோம். அதுக்கு ஒரு பதில் தரதில்லை ஒன்று. அதே மாதிரி அப்ரூவல் இல்லாத இடத்துக்கெல்லாம் சாலை சிமெண்ட் சாலை போடுறாங்களா அது எங்களுக்கு தெரியணும். அது கேட்டால் அதிகாரி கேட்டால் செயலாளர் கேட்டால் அது எங்களுக்கு தெரியாது, நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கிட்டாரு. அப்போ இவர் எதுக்கு சேனல் உட்காந்துக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல. இது மக்களாக கேட்குறாங்க. மக்களோட நாங்கள் சேர்த்து இருந்து கேட்குறோம். அந்த அருந்ததி பாளையம்னு ஒன்று இருக்குது. அந்த அருந்ததி பாளையம் ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள், நாங்களும் தாழ்த்தப்பட்டோம். அந்த ஏரியாவுக்கு இதுவரையிலும் எத்தனையோ முறை கோரிக்கை விட்டோம். பொதுமக்கள் கண்டு மனு எழுதி கொடுத்தோம். எந்த விதமான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கல. அதாவது அதே மாதிரி 5வது வார்டு 6வது வார்டு 8வது வார்டு இதெல்லாம் அதிமுக விஐபி வார்டு. இதுவரையிலையும் அந்த வார்டுகளுக்கு செய்யலை. அப்போ செய்யாத நிர்வாகத்துக்கு நாங்கள் கேள்வி கேட்கறது மற்ற கூட்டம் முடிஞ்சு வச்சுட்டு தராங்க. அதை கண்டித்து நாங்கள் இன்றைக்கி வெளிநடப்பு செய்கிறோம். நாங்கள் கேட்டோம். இதுவரையிலையும் வரவு செலவு கண்ணுக்கு இதுவரையும் நான் கேட்கல. அதனால கேட்டால் அவர் அப்புறம் நீங்கள் சபையில் கேளுங்க. சபைக்கு விளையாட்டு நீங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு போகிறாங்க. அப்போ எப்படி நாங்கள் கேட்க முடியும்? அப்போ அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. இந்த கோரிக்கைகளெல்லாம் கேட்டு இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த அரசும் மக்களுக்காக பொதுநலன் கருதி நடவடிக்கை எடுக்கணும். விரைவாக நடவடிக்கை எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.